பொதுவாக கல் உப்பு வந்து ஒரு கிருமி நாசினி. கிருமி நாசினி அப்படின்னு சொல்கிறத விட இந்த டேபிள் சால்ட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தவே கூடாது. நம்ம பயன்பாட்டிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து டேபிள் சால்ட். உப்பை வந்து படப்படுத்தக்கூடிய இடம் பீங்கான் ஜாடி அல்லது மண் ஜாடி, ரெண்டில் தான் வைக்கணும். இதை பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அதை வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இப்போ ரீசெண்டாக ஒரு இஎன்டி டாக்டர் கிட்ட போயிருந்தேன். ஒரு த்ரோட் பெயின் இருந்தது. ஸோ போனப்போ அவர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு கூடவே இன்னொரு டிப்ஸ் மாதிரி ஒன்று சொன்னார். காகுல் பண்ணுங்க, உப்பு போட்டு சுட தண்ணியில் காகுல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு என்னடா இந்த மெடிசன் கூட இதை சேர்த்து பண்ணலாமா அப்படின்ற சந்தேகத்தோடய நான் வந்தேன். பட் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருந்துச்சு. ஸோ அது எப்படி டாக்டர்? கல்லுப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் கல்லுப்பு. ஸோ அந்த கல்லுப்பில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம இதை சரி பண்ணுறதுக்கு? பொதுவாக கல் உப்பு வந்து ஒரு கிருமி நாசினி. கிருமி நாசினி அப்படின்னு சொல்கிறத விட ஆர்கனிசம்ஸ், அதாவது பெத்தோஜெனிக் ஆர்கனிசம், நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகளை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த கல் உப்புக்கு உண்டு. இது இலக்கிய சித்தர்கள் சொன்ன பாடல்கள் இருக்குது. சமீபத்திய ஆய்வுகளையும் நம்ம பார்க்கும்போது அந்த உப்பு தண்ணீர் கலவைன்னு சொல்லிட்டு வேறு வேறு கான்சன்ட்ரேஷனில் 5%, 10%, 15, 20% இந்த மாதிரியான கான்சன்ட்ரேஷன்ல எல்லாம் உப்பு தண்ணீர் கரைச்சி அதை காகிள் பண்ண சொல்லுவாங்க. இப்போ உங்கள் டாக்டர் வந்து நீங்கள் சொல்லியிருப்பாங்க என்னென்னா, ஒரு டம்ளர் 200 ml ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சி தொண்டை வரைக்கும் வச்சுருந்து துப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, இந்த கரைசல், இந்த உப்பு கரைசல் என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா, பெத்தோஜெனிக் பாக்டீரியாஸ், வைரஸ், அதாவது நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள், அதுவும் ஒரு செல் உயிரிகள் தானே, அந்த செல்களில் இருக்கக்கூடிய நீர்த்துவத்தை மாற்றக்கூடிய தன்மை வருது. இப்போ நீர் போயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நீங்கள் படிச்சிருப்பீங்க சவ்வூடு பரவல், அந்த மாதிரி நீர்த்துவம் ஃபுல்லாக போன பிறகு அந்த பாக்டீரியா அழிஞ்சு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் கூடும்போது செல் சுவர்கள் சிதைந்து, அதாவது கிருமிகளில் இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது அந்த மைக்ரோஸ்கோபிக் லெவலில் அந்த செல் சுவர்களில் இருக்கக்கூடிய அந்த அடுக்குகள் சிதைந்து, அதனால் அந்த கிருமி செயல்பாடுகள் நிறைந்து கிருமியினுடைய ப்ராலிஃபரேஷன் திரும்ப திரும்ப அது பல் மடங்காக பெருகிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் நீக்கப்படுது. அது குறிப்பிட்ட நாம் வந்து அந்த கல்லுப்பு தண்ணீர் வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்க இளம் சூடு நாளில் வெந்நீரில் இதை போட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம கொப்பிச்சிட்டு வந்தோம்னா, எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் இது இந்த கிருமி பல்கி பெறுகிறது குறையிறதுனாலையும் கிருமிகள் அழிக்கப்படுறதுனாலையும் வியாதி வேகமாக குறையுங்க. சூப்பர் டாக்டர். அப்போ வியாதி இருக்கும்போது மட்டும்தான் இதை பண்ணணுமா, இல்லை நல்ல மெத்தடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராகவும் பண்ணலாமா? ரெகுலராக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதுமே வாயில் கிருமிகள் இருந்தாலும் கூட அது பெரும்பாலும் நன்மை செய்யக்கூடிய கிருமிகளாக தான் இருக்கும். எப்போதும் கட் மைக்ரோபயம்னு சொல்லுவாங்க. ஓரல் கேவிட்டி, வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆசனவாய், மலவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே எப்போதுமே நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக தான் இருக்கும். எப்போவாவது தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா, பெத்தோஜெனிக் ஆர்கனிசம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எப்போவாவது உள்ளே போகும். அது வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே, சில மில்லியன்ஸ்க்கு மேலே போகும்போது வாய் புண்ணை ஏற்படுத்துறது, தொண்டை புண்ணை ஏற்படுத்துறது, நெஞ்சு எரிச்சலை ஏற்படுத்துறது, டயரியா ஏற்படுத்துறதுங்கிறதெல்லாம் நிறைய வரும். ஆனால் அந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை அப்படின்னா நாம் உப்பு தண்ணியில் கொப்பளிக்கிறதுங்கிறது அவசியம் இல்லாதது. நல்ல மூலிகையில் செஞ்ச அந்த மூலிகை பல்பொடியை நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலே நாள் முழுவதும் கிருமிகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது பெத்தோஜெனிக் உயிரிகள். அப்போது நம்ம உப்புக்கெல்லாம் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ பொடி உப்பு இருக்குது, கல்லுப்பு இருக்குது, இந்துப்புன்னு சொல்லப்படுறதும் இருக்குது. ஸோ இப்போ இந்த மூன்றையுமே நம்ம போட்டு வாய் கொப்பளிக்கலாமா, இல்லை கல்லுப்பு மட்டும் தான் போட்டு கொப்பளிக்கணுமா? இதில் கல்லுப்பு தான் மிகச்சிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிள் சால்ட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தவே கூடாது. நம்ம பயன்பாட்டிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து டேபிள் சால்ட். நாம் நினைக்கிற மாதிரி, நாம் என்ன நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி டேபிள் சால்ட்டுங்கிறது பொடி உப்பு. நீங்கள் சொல்லுங்கள் பொடி உப்பு. நாம் பலர் இப்போ நினச்சிட்டு இருக்கிறாங்க என்னென்னா, அந்த கல் உப்பை பொடி பண்ணி அதை நமக்கு வசதியாக சமைக்கிறதுக்கு வசதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. கல்லுப்பினுடைய ஆர்ஜின் வேற, பொடி உப்பினுடைய ஆர்ஜின் வேற. இப்போ நிலத்தில் சில விதமான தாது பொருட்களை பிரித்து எடுக்கும்போது உபரினா நான் சொல்கிறது தேவையில்லாத பொருட்களாக வெளிவர்றது தான் டேபிள் சால்ட். அதில் நான் உங்களுக்கு உங்கள் உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி அயோடினை சேர்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முற்றிலும் நம்ம நீக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கல் உப்பு அல்லது கடல் உப்பு அப்படிங்கிறது கடல் அமிர்தம்.
இப்போ நீங்கள் டேபிள் சால்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் சோடியம் குளோரைடும், அது மேக்ஸிமம் சோடியம் குளோரைடு தான் இருக்கும். பட் நீங்கள் கடல் உப்பு எடுத்து பண்ணிங்கன்னா அந்த கடல் உப்பில் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு 81 விதமான ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் அதில் கலந்துருக்கிறதாக ஆய்வுகள் சொல்லுது. எலும்புக்கு தேவையான, உமிழ் நீர் சுரப்புக்கு தேவையான, கண்ணீர் கோளங்களை பலப்படுத்தக்கூடிய, மூளை ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் அந்த கல் உப்பில் இருக்குது. கல் உப்புனா கடல் உப்பில் இருக்குது. நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிலத்தில் வளரக்கூடிய பயிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அந்த பயிர் செழித்து வளரணும்னா கிராமத்தில் இன்றைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, கடலில், அதாவது கடலுக்கு பக்கத்தில் ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் அவங்க விவசாயம் செய்யக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடலுக்குள்ளே தோணியில் போய் ஒரு குறிப்பிட்ட தூரம் கழிஞ்சு அந்த கடல் தண்ணியை எடுப்பாங்க. எடுத்துகிட்டு வந்து அதில் 1 லிட்டருக்கு ஒரு 10 லிட்டர் நல்ல தண்ணியில் கலந்து தெளித்து விட்டுருவாங்க. அழகாக அமோகமாக வளரும். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மழை பெய்யும் போது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உப்பு தன்மை வந்து கரைந்து கடலுக்குள்ளே போயிடுது. அங்கேருந்து எடுத்து மறுபடியும் இதில் போட்டாச்சுன்னா நிலம் செழிப்பாக வளர்ந்துருது. அது அந்த அளவிற்கு மிகச்சிறந்த, அதாவது நம்ம ஒரு பயிரை செழிப்பாக வளர வைக்கிறதுக்கும், உடலை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கும், எந்த நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கும் உள்ள ஒரு அமிர்தம், கடல் அமிர்தம்னே பேர் அந்த கல் உப்பு அப்படிங்கிறது. டேபிள் சால்ட் அது கிடையவே கிடையாது. இப்போ டேபிள் சால்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பொடியாக இருக்குது, அதை உணவில் சமைக்கும் போது போட்டால் அது ஈஸியாக கரைஞ்சிருதுன்ற அந்த பயன்பாட்டை வச்சுருக்காங்க. ஸோ அப்போ கல் உப்பை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி அப்படி வச்சுக்கலாமா? அது கண்டிப்பாக இதை கடல் உப்பை வந்து நம்ம பாடம் பண்ணி பயன்படுத்தக்கூடிய முறைகள்னு நிறைய இருக்குது. 2 முறை மாத்திரம் நான் இப்போ சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த கல் உப்பை எடுத்து முருங்கை இலையை, ஒரு கைப்பிடி இளம் முருங்கை இலையை போட்டு, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ கல் உப்பு எடுக்கிறோன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை உள்ளே போட்டு இளம் தீயில, நம்ம இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். சிம்மில் வச்சுட்டு இளம் வறுப்பாக வறுத்துட்டு அப்படியே பொடி பண்ணி நாம் ஒரு ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க. முருங்கை இலையோடவே சேர்த்து தாராளமாக முருங்கை இலையோட சேர்த்தே போட்டு வச்சுக்கலாம். இது பதப்படுத்தக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து பீங்கான் ஜாடி மட்டும்தான். உப்பை வந்து பதப்படுத்தக்கூடிய இடம் பீங்கான் ஜாடி அல்லது மண் ஜாடி, 2ல் தான் வைக்கணும். இதை பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா அதை பழக்கத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வறுக்கிறதுக்கான காரணம் என்ன? வறுக்கிறதுக்கான காரணம், அந்த இலைகளை போட்டு வறுக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அது ஒரு மருந்து பொருளாக மாறிடுது. எப்போதுமே இது ஒரு உப்பை வந்து பதப்படுத்தக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து முருங்கை இலை போட்டு பண்ணுறது. இன்னொரு முறை இருக்குது, கரிசலாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா, அந்த கரிசலாங்கண்ணி கீரை சாறு எடுத்து இந்த உப்பு வறுத்துக்கிட்டு இருக்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 வறுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னாச்சுன்னா, அது வந்து பக்குவப்படுத்தி உடலுக்கு அது அமிர்தமாக மாறிடுது. இதில் இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறத ஆய்வுகள்லாம் இன்னும் நம்ம சரியாக பண்ணாட்டாலும் கூட இது முறைகள் இருக்குது. இந்த மாதிரி முறைப்படுத்தப்பட்ட அந்த உப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணோம். இதில் என்ன நடக்குதுன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இதில் வந்து இந்த கீரை சாறுகளை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, சோடியத்தினுடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சு பொட்டாசியத்தினுடைய அளவு கொஞ்சம் கூடுது. இது இரத்த குழாய்களுக்கும் இதயத்துக்கும் பலப்படுத்தக்கூடியதாக அமையுது. அதில் உள்ள நன்மைகள் குறையாமல் தீமைகள் குறையிறதுக்கு இந்த முறை உதவியாக இருக்கும். இது சுத்தி பண்ணக்கூடிய முறைன்னு பேர். சூப்பர் டாக்டர். டாக்டர், வாய் கொப்பளிக்கிறத பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, அப்போவே எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. என்னென்னா, இப்போது வாய் கொப்பளிக்கக்கூடிய முறைகள்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சிலருக்கு வந்து ஒரு செம்பு தண்ணியில் இவ்வளோ உப்பை போட்டு கொப்பளிப்பாங்க, சில பேர் 1 டம்ளர் தண்ணியில் நிறைய உப்பை போட்டு கொப்பளிப்பாங்க. பயந்துக்கிட்டு ஐயோ பிரச்சனை நிறையா இருக்கே, உப்பு நிறையா போட்டுக்கலாம், சுடு தண்ணி கொஞ்சம் இதாக வச்சுக்கலாம் அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி நம்ம வாய் கொப்பளிக்கும் முறையானது என்ன? சூடு எந்த அளவு இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, நாம் பருகும்போது வாய் சுற்றக்கூடாது. அந்த பதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். அந்த சூடு அளவில் அவங்க வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு வேறு வேறு உயிரிகள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்களுக்கு தாங்கக்கூடிய அளவிற்கு அந்த சூடு இருக்கணும். உப்பு பொறுத்த வரைக்கும் 200 மில்லி தண்ணீரில் சாதாரணமாக வேறு எந்த ஒரு இடர்பாடும் இல்லை, தினசரி நான் வாய் கொப்பளிக்கிறதுக்கு அப்படின்னாச்சுன்னா ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஒருவேளை வாயில் ஒரு துர்நாற்றம் இருக்குது அல்லது பல் இடையில கொஞ்சம் இரத்த கசிவுகள் இருக்குது, அப்போ அல்லது தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாச்சுன்னா இதனுடைய அளவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கலாம். எந்த அளவுக்கு கூடலாம்னா 200 மில்லி அந்த சூடான வெந்நீருக்கு 1/2 தேக்கரண்டிக்கு மேலே போட வேண்டியதில்லை. ஓகே, 1/2 தேக்கரண்டி உப்புக்கு மேலே நம்ம போடக்கூட. இதனுடைய அளவு கூட 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 என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, வாயின் உள் அடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க, அசிட்டிக் லெவல், ஆல்கலி லெவல்லாம் நீங்கள் தெரியும் இல்லையா, அந்த லெவலை மாற்றிடும். அப்படிங்கிறதுனால இப்போ செரிமான தன்மையும் மாறிடும்.
அதனால் கூடினபட்சம் அரை தேக்கரண்டி தான் 200 மில்லி தண்ணீருக்கு நம்ம போட்டுக்கணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. சரி, இப்போ கல்லுப்பு கெட்ட பாக்டீரியாக்களை கொல்லும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ தரை துடைக்கிறதுக்கான விஷயமாகவும் அதை பயன்படுத்தலாமா? இன்னொன்று பாட்டில்கள், அதாவது வாட்டர் பாட்டில்கள், குறிப்பாக குழந்தைகள் குடிக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில்கள் சரியாக கழுவப்படுறதில்ல, 1 மாத காலத்துக்கு அந்த பாக்டீரியாக்கள் அதுக்குள்ளேயே இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்போ வாட்டர் பாட்டில் கழுவுறதுக்கும் கல்லுப்பை பயன்படுத்தலாமா? கட்டாயமாக பயன்படுத்தலாங்க. ரொம்ப நல்ல கேள்வி. முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சு பயன்படுத்த வேண்டிய அவசியமான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. தரை துடைக்கிறதுக்கு உப்பு தண்ணீர் மாதிரி மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினி கிடையவே கிடையாதுங்க. நாங்கள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் ஈவன் அந்த கோவிட் சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதை யூஸ் பண்ணுங்க இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கூட நாங்கள் பயன்படுத்தியது என்னன்னா, இந்த உப்பு கலந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து போட்டு முழுசும் துடைச்சி வெளியில் தள்ளிடுவோம். சூப்பர். இதுதான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இதை நம்ம வீட்டில் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். உப்பு மஞ்சள் தூளும் மாதிரி ஒரு கிருமி நாசினியை நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளவு சிறப்பானது, கேடு கிடையாது. இந்த வேதிப்பொருட்களை வச்சு நம்ம சில செயற்கையான கான்சன்ட்ரேட்டட் பொருட்களை வச்சு நம்ம கழுவும் போது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு நச்சு புகை அதை சுவாசிக்கும் போது சில விதமான கேடுகள் நமக்கு வரும். அதனால் இந்த உப்பு தண்ணீரும் அந்த மஞ்சள் தண்ணீரும் உப்பும் மஞ்சளும் கலந்த தண்ணீரும் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வெசல்ஸ் நம்ம வந்து தேய்க்க முடியாத அல்லது அந்த உள்ள சின்ன சின்ன இடங்கள், அந்த வளைவாக அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பொம்மை மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த வாட்டர் பாட்டில், அதுக்குள்ளெல்லாம் போகணுன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த உப்பு தண்ணீரை போட்டு மூடி வச்சுருந்துட்டு அலசி தூக்கி போட்டோன்னா போதும். சூப்பர். அது வந்து நிச்சயமாக கிருமி நாசினியாக செயல்படும். இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னாச்சுன்னா, எலுமிச்சை சாறு அதுவும் இந்த கிருமி நாசினியாக இருக்கும். பக்க விளைவு இல்லாத, பக்க விளைவு ஏற்படுத்தாத கிருமி நாசினியாக இருக்கும். இப்போ சமீபத்தில் இன்னொரு ஆய்வு கூட பண்ணியிருக்காங்க. இந்த உப்பு தண்ணீரில் இந்த எலுமிச்சை சாறு கலந்து, அதாவது சிட்ரிக் ஆசிட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சோடியம் குளோரைடு உள்ள அந்த வாட்டர், இது ரெண்டையும் கலந்து பயன்படுத்தி பார்த்துருக்காங்க. அப்போ மிகச்சிறந்த அளவில் ஒரு கிருமி நாசினியாக, கிருமியை கொல்லக்கூடிய தன்மையாக இருக்கிறதாக ஆய்வுக்கு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப நல்ல கேள்வி. சூப்பர் டாக்டர். நீங்கள் கோவிட் டைம் பேசிகிட்டு இருந்ததுனால எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போ சில விஷயங்கள் சொல்லப்பட்டது என்னென்னா, இப்போ உப்பு வந்து வீட்டில் குவியலாக ஒரு மூலையில் வச்சுருங்க, குட்டு குட்டாக வச்சுருங்க, அது ஒரு கிருமி நாசினியாக செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதெல்லாம் உண்மையா டாக்டர்? கட்டாயமா கட்டாயம். அது உண்மைதான். இப்போ நம்ம என்னென்னா, நம்ம வீட்டில் நீங்கள் அதை சொன்னதுனால இன்னொரு விஷயமா நான் அதை சொல்லிடுறேன். இப்போ தேங்காய் உடைச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூடி வந்து செலவழிச்சிருவாங்க, இன்னொரு மூடி இருக்காது. அப்போல்லாம் வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது. கண்டிப்பாக அதில் உப்பை போட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சு, நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது டாக்டர், எல்லா வீட்லேயும் அந்த ஜாடியில் போட்டு வச்சுருவாங்க, மறக்கவே மாட்டாங்க. ஸோ இதில் வந்து இது இயற்கையான கிருமி நாசினி. அந்த உப்பை எடுத்து மறுபடியும் நம்ம பயன்படுத்திக்கலாம், தேங்காயையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சூப்பர் டாக்டர். இது மாதிரியான உப்பு அப்படிங்கிறது வந்து பதப்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள். இது வந்து இந்த உப்பு பதப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருஷமாக பழக்கத்தில் நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. பல பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சில நாகரிகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு பயன்பாடு அப்படிங்கிறது வந்து பதப்படுத்தக்கூடிய பொருளாக இருக்குது. சூப்பர் டாக்டர். சுவை கொடுக்கும் ஒரு பொருளாக இருந்த உப்பை இன்றைக்கி நம்ம ஆராய்ஞ்சு நிறைய மருத்துவ குணங்களையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ டாக்டர். வணக்கம்.